Hello students, this is Iqbal. Exercise 6.1 ல first sum பார்க்க போறோம். Prove that the following identities. இதை prove பண்ண சொல்றாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். ஈஸி தான் இது. இப்போ இங்கே என்ன இருக்குது, cot theta ப்ளஸ் tan theta இருக்கா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் LHS எடுத்துக்கிறேன். LHS டைரெக்டாக எடுத்துக்கலாம். LHS equal to cot theta plus tan theta அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, சரி. cot theta னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். டைரெக்டாக அங்கே எழுதுறதுனால ஃபார்முலா தனியாக எழுத வேண்டியதில்லை. cot theta அப்படின்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே ஃபார்முலா சொல்லியாச்சு, மக்கப் பண்ண சொல்லியாச்சு. ஃபார்முலா மக்கப் பண்ணலைன்னா இது வேஸ்ட்டு, புரியவே புரியாது. ஓகே, cot thetaக்கு வந்து cos theta by sin theta ப்ளஸ் tan thetaக்கு வந்து sin theta by cos theta அப்படின்னு போட்டுக்கலாமா? ஓகேவா, சரி. எல்சிஎம் எடுங்க. cos into cos, cos square theta ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. ஃபஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாமா, நடுவில் ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் சைன் இன்ட்டு சைன் வந்து என்ன ஆகும், சைன் ஸ்கொயர் தீட்டா பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்படி காஸ் இன்ட்டு காஸ், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இருக்குது, சைன் இன்ட்டு சைன், சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போகணும். இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்புறம் இப்படி பண்ணணும், முடிஞ்சு. ஸோ நம்ம ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. முக்கியமான ஐடென்டிட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இது மக்கப் பண்ணியிருக்கணும். செகண்ட் ஒன் இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்து 1/sin தீட்டா அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், கொசிகன் தீட்டான்னு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1/cos தீட்டான்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை சீக்கன் தீட்டான்னு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஒன்றுன்னு சொன்னோன்னா 1/, அவ்வளோதான், சம் ஆன்சர் வந்துச்சு. சைன் தீட்டா காஸ் தீட்டா 1/sin தீட்டா காஸ் தீட்டா 1/sin தீட்டா. 1/sin தீட்டானா என்ன சொல்லியிருக்கேன், கொசிகன் தீட்டா. டிவைடில் இருக்குல்ல, ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் தீட்டா வந்து கொசிகன் தீட்டா. ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் தீட்டா வந்து என்ன சொல்லியிருக்கேன், சீக்கன் தீட்டா. வந்துச்சு பாருங்கள், ஆன்சர் வந்துருச்சா. ஈக்குவல் டு RHS. மாறியே வரலாம், தப்பில்லை. தட்ஸ் ஆல். இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா tan power 4, அது LHS ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். LHS இஸ் ஈக்குவல் டு tan power 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ரொம்ப ஈஸியான சம் இது, சரியா. இப்போ ரெண்டுலேயுமே நம்ம என்ன பண்ணலாம், tan தீட்டா, tan ஸ்கொயர் தீட்டா, இங்கேயும் tan power 4 இருக்குது, இங்கே tan ஸ்கொயர் இருக்குது. எது பவர் கம்மியோ அதை வெளியே எடுத்துடலாமா. பவர் கம்மியே வெளியே எடுத்துடுறேன், tan ஸ்கொயர் தீட்டான்னு வெளியில் வந்துடுச்சு. அப்போ இதை வந்து வெளியில் எடுக்கணும் என்ன அர்த்தம், எல்லாத்தையும் tan ஸ்கொயர் தீட்டாவில் டிவைட் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ டிவைட் பண்ணோம்னா இங்கே பவர் 4 இருக்குது, இங்கே 2 இருக்கா, அடிச்சிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும், tan ஸ்கொயர் தீட்டா இருக்கும். இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டா பை tan ஸ்கொயர் தீட்டா 1 டைம் வருமா, 1. ஓகே, இங்கே நீங்கள் இந்த ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா தான், அதுலேருந்து இப்போ பாருங்கள், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், இதை ஈஸியாக போட்டுடலாம். நல்லா கவனிச்சிட்டே வாங்க. எனக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நல்லா கவனிங்க, 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா, இந்த 1 இங்கே இருக்கும், இந்த மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு போயிடும். இல்லை எனக்கு tan ஸ்கொயர் தீட்டா தான் வேணும், எனக்கு வந்து tan ஸ்கொயர் தீட்டா தான் வேணும் அப்படின்னா இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இங்கே இருக்கும், இந்த ப்ளஸ் 1 இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும், -1. இதெல்லாம் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன இருக்குது பாருங்கள், வெறும் சீக்கனில் மட்டும்தான் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சீக்கன் தீட்டாவாக தான் மாற்றணும். அப்போ இங்கே tan ஸ்கொயர் தீட்டாவாக இருக்கா, அது எப்படி சீக்கனாக மாற்றுறது இந்த இருக்குது பாருங்கள், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு மாற்றிக்கலாமா. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவாக மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், சீக்கன் ஸ்கொயர் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர், சீக்கன் பவர் 4 ஆகிடுமா, சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. வந்துருச்சா, ஈக்குவல் டு RHS. அவ்வளோதான்.
ஓகே.